தற்போதைய ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செல்லும் பிரதான சாலையில் மழைநீரானது குளம் போல் தேங்கியிருக்கிறது. சாலையில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பந்தல் மண்டபத்திற்குள்ள சிவக்குழந்தீஸ்வரர் கோவிலையும் இந்த மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்கே மழைநீரானது கோவில் வளாகத்தை சூழ்ந்திருக்கிறது. திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கனமழை பெய்து வரும் நிலையில் அங்கே அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் அங்கே மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சார்லதா. திருச்செந்தூரில் இன்று அதிகாலை பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் கோவிலுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் மழைநீர் அதிக அளவில் தேங்கி குளம்போல் காட்சியளிப்பதால் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் பெரிதும் அவதி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் தென் தமிழகத்தில் அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த 3 தினங்களாகவே கனமழை பெய்து வருகிறது. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையான நாளிக்கிணறு பேருந்து நிலையம் செல்லக்கூடிய சாலைகளிலும் மழைநீர் அதிக அளவில் தேங்கியுள்ளது. இதனால் அந்த சாலை குளம்போல் காட்சியளித்து வருகிறது. அங்கு பேருந்துகள் மூலமாகவும் கார்கள் மூலமாகவும் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பெரிதும் சிரமமடைந்து வருகின்றனர். மேலும் பந்தல் மண்டபத்திற்குள் அமைந்துள்ள சிவ குழந்தீஸ்வரர் கோவிலிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கு தரிசனத்திற்கு வரக்கூடிய பக்தர்களும் சிரமப்பட்டு வருகின்றனர். சார்லதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.